என்ன இந்த மனுஷன் குடிச்சிட்டு வந்திருக்காரோ? இன்னாடி ஒரு மார்க்கமா பாக்குற? குடிச்சிருக்கியா? ஆமா குடிச்சிருக்கிறேன். இன்னும் அதுக்கு இப்போ ஏன் அப்படி பண்ற? டாக்டர் உன்னை குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்படியே குடிச்சிட்டு வந்த? ஐயோ, உன் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்னையா பண்ணுவேன்? போடி போடி போடி, ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தா என் உடம்புக்கு ஒண்ணு ஆகாதுரி. போய் சூடா ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. அதான் இந்த இருமலுக்கு சளிக்கு நல்லதான். ஒரு பக்கம் குடி, ஒரு பக்கம் மருந்தா? ரொம்ப நல்லா இருக்கியா நீ பண்றது? முதல்ல எல்லாம் பொறுப்பு இல்லாம தினம் குடிச்சிட்டு வந்த, போனா போகட்டும்னு விட்டு தொலைச்சேன். உடம்புல இப்படி ஒரு நோயை வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு வரியா? அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கியா? நான் குடிய கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நந்தினி பணம் வாங்கி கொடுத்து நான் ஒரு பெரிய தொழிலதிபராக போறேன்னு பசங்க கையில சொன்னோன்னா அந்த சந்தோஷத்துல நான் பெரிய முதலாளியாக போறேன்னு அவங்களே பணத்தை செலவு பண்ணி ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சாங்கடி. சரி, ஒரு கம்பெனியா இருக்கட்டும்னு நானும் குடிச்சிட்டேன்டி. என்ன, நான் பெரிய தொழிலதிபர் ஆக மாட்டேனா? நினைத்ததை நடத்திய முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனதிலே வளர்த்தவன் நான். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அங்கிள். வாமா நந்தினி. ஏற்கனவே குடிச்சிட்டு போய் போதையில கடையை திறக்க சொல்லி கலாட்டா பண்ணி ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தமா நீங்க தெரிந்தல? அப்போ உங்களை வக்கீல வச்சு நான் வெளியில கொண்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் தானா? அன்னைக்கு அந்த அர்ச்சனாவால என் வேலை போயிடுச்சுன்னு துக்கத்தை மறைக்கிறதுக்காக தான் குடிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ கூட்டாளிங்க கட்டாயப்படுத்தினால கம்பெனிக்காக குடிச்சேன்னு சொல்றீங்க. ஆக மொத்தத்துல உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும், அப்படித்தானே? 6 மாசம் என்னால வேலை வெட்டி பார்க்காம வீட்டுல சும்மா இருக்க முடியாது. நான் தன்மானத்தோட வாழணும்னா என் சுய உழைப்புல வாழணும்னு நீங்க அன்னைக்கு சொன்னப்ப உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். கடை வைக்கிற யோசனை சொன்னப்ப அதுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுமா, நான் எங்க போறதுன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்காக செல்வத்துக்கிட்ட சண்டை போட்டு அந்த பணத்தோட நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இப்ப அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணுமான்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. நந்தினிமா, நான் வேணும்னு குடிக்கலம்மா. கடை வச்சு பெரிய முதலாளியாக போறேன்னு சொன்னோன்னு பசங்கள்லாம் ரொம்ப வற்புறுத்தினால தான்மா குடிச்சேன். சத்தியமா இனி நான் குடிக்க மாட்டேம்மா, என்ன நம்பு. எப்படி நம்புறது? இனிமே குடிச்சா உங்க உயிருக்கு ஆபத்து, குடிக்க கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த பணத்தை கொடுத்தனா தொழில ஆரம்பிப்பீங்களா இல்ல குடிச்சு அழிப்பீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்லம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, என்ன நம்புமா. அம்மாடி, இப்ப நீ இவரை நம்பாம பணத்தை கொடுக்காம போயிட்டேன்னா இத காரணமா வச்சுக்கிட்டு குடிக்க போயிடுவாருமா. இப்ப இவர் இருக்கிற இந்த நிலைமையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தினம் குடிக்க போயிட்டாருன்னா இவர் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு கூட பசங்க ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால தான்மா குடிச்சேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் குடிச்சிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுங்களம்மா. இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேம்மா, என்ன நம்ப. ஆமாம்மா. அம்மாடி, இவர் தொழில் தொடங்குறது உன் கையில தாமா இருக்கு, கைவிட்டுறாதம்மா. கண்டிப்பா என்ன நம்புமா. இந்த பூங்காவனும் சொன்ன சொல்ல காப்பாத்துவாம்மா, என்ன நம்புமா. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உங்களை நம்புறேன். இங்க பாருங்க, இது வெறும் பணம் இல்ல, நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. மாமா, சொல்லுமா. ஈவினிங் குள்ள இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு நைட்டே வீட்டுக்கு போயிடலாம்ல? நானும் அந்த ஐடியால தான் இருக்கேன். ஆமா, நீ வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? எம்டி அப்புறம் 4 ஸ்டாஃப் சேர்ந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக சிதம்பரம் போறோம்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க என்ன மாமா சொன்னீங்க? நானும் இதே தான் சொல்லிட்டு வந்தேன். நம்ம 2 பேரும் இப்படி தானே பேசணும்னு சொல்லி வச்சிருந்தோம்.
நம்ம இப்படி போய் சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் போக வேண்டியதா இருக்கே மாமா. என்ன பண்றது, எல்லாம் ஆகாஷ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அண்ணன் அண்ணா. ராணி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என்னண்ணா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏம்மா இந்த அண்ணன் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா என்ன? சும்மா பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். எங்க இருக்க? ஆஃபீஸ்லேயே வெளியிலையா? அது நான் ஆஃபீஸ் விஷயமா சிதம்பரத்துக்கு கார்ல போயிட்டு இருக்கேனா. சிதம்பரம் போயிட்டு இருக்கியா? ராணி தனியா போயிட்டு இருக்கியா இல்ல கூட யாராச்சும் வராங்களா? அது வந்து வினோத் மாமாவும் என் கூட வராருண்ணா. எம்டி தான் எங்க 2 பேரையும் ஆஃபீஸ் விஷயமா சிதம்பரத்துக்கு போயிட்டு வர சொன்னாரு. ஓ அப்படியா, சரி. உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. ராணி எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. நீ பாக்குற பார்வையும் பேசுற பேச்சும் வச்சே உன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவனா. இப்போ உன் குரல்ல ஏதோ ஒரு பதட்டம் தெரியுது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லு. அது வந்து நானும் வினோத் மாமாவும் தான் சிதம்பரம் போறோங்கிற விஷயத்த ஆகாஷ் கிட்டயும் அத்தை மாமா கிட்டயும் நான் சொல்லனா. எம்டி கூட 4 ஸ்டாஃப் வராங்கன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்னா. அத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன் ராணி, ஆகாஷ் கிட்டயும் உன் வீட்டுல நீ வினோதோட தான் போறங்கிற உண்மையை சொல்லிருக்கலாமே. எதுக்காக இப்படி பொய் சொல்லிட்டு போற? நாளைக்கே இது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்ல. எதுக்காக இப்படி செஞ்ச? அது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைனா. வினோத் மாமாவை ஆகாஷ்க்கு சுத்தமா பிடிக்கல. அவர் பேச்சே எடுக்க கூடாதுன்னு வீட்டுல கண்டிஷன் போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாமா கூட தான் சிதம்பரம் போறேங்கிறத எப்படி நான் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆகாஷ்க்கு வினோத் மேல அப்படி என்ன கோவம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. என்ன ராணி இது, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, எதுக்காக இத்தனை நாள் என்கிட்ட சொல்ல? இப்ப கூட நானா ஃபோன் பண்ணி கட்டாயப்படுத்தி கேட்டதுனால சொல்றேன். மன்னிச்சிருங்கண்ணா. நடந்ததை சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் இத்தனை நாளா சொல்லல. அதுவும் இல்லாம சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இல்ல. எப்படியாவது ஆகாஷ் மனசு மாறிடுவாருங்கிற நம்பிக்கையில தானா இருக்கேன். இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை? பேசாம அந்த வேலையை தூக்கி எறிஞ்சு நம்ம ஆபீஸ்ல இருந்து வேலையை பாரு. இல்லண்ணா, அது சரி வராது. ஆகாஷ் அதுக்கும் ஏதாவது குத்தம் கண்டுபிடிப்பாரு. என்ன? சரி, நீ முதல்ல நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். சரிண்ணா. அண்ணா, வினோத் மாமா கிட்ட பேசுறீங்களா? போனை கொடுக்கட்டுமா? இல்ல வேணாம், நீ முதல்ல போயிட்டு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கண்ணா, வச்சிடுறேன். ஏமா மாப்பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரா? சாரி மாமா. நீ எதுக்குமா சாரி சொல்ற? மாப்பிள்ளை என்கிட்ட பேசாத எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவர் பேசியிருந்தா தான் எனக்கு ஆச்சரியம். சார் வணக்கம் சார். வணக்கம். வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கோஆபரேட் பண்ணனால சீக்கிரமா முடிஞ்சது. ஆமா மாமா, இன்னைக்கு ஒர்க் முடிய லேட் ஆகுமோ, ஊருக்கு போக முடியுமான்னு டவுட்ல இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம பிளான் பண்ண டைம் முன்னாடியே போயிடலாம். என்ன டிரைவர், என்ன பிரச்சனை? இந்த வழியில் போக முடியாது சார், ஒரே கலவரமா இருக்கு. ஏன், என்னாச்சு? தெரியல சார், ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, கடையெல்லாம் நொறுக்குறாங்க சார். அப்போ இங்க இருக்க முடியாதுங்க, எப்படியாவது வேற வழியில சுத்திட்டு போயிடலாம். நீங்க வண்டி எடுங்க சார். போறது ரிஸ்க் தான் சார், இருந்தாலும் பார்க்கலாம் சார், வாங்க. சரி, நீ வாமா. டிரைவர் என்னாச்சு சார்? என்ன விடுங்க சார், நீங்க எப்படியா தப்பிச்சு போயிருங்க சார். நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், வாங்க. முதல்ல நீங்க இருந்து போங்க சார், போங்க சார். என்ன பண்றது? ராணி நீ வாமா, நம்ம இறங்கி போயிடுவோம். சீக்கிரம் வாமா. நீ வாமா, நம்ம போயிடுவோம்.
பதட்டப்படாதம்மா, கலர் ஓயிட்டோம். நம்ம எப்படியாவது ஊருக்கு போய் சேருவோம். நீ பயப்படாத ராணி. என்ன மாமா இது? பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறது? எங்கம்மா யாரையாவது கேட்கலானா? சார் என்ன சார்? எங்க சென்னைக்கு போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறது? நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் சென்னைக்கு போக முடியாது சார். கலவரத்தால பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நைட் எங்கேயோ தங்கிட்டு காலைல போங்க. இங்கெல்லாம் நிக்க கூடாது. போங்க போங்க போங்க. மாமா இப்போ என்ன மாமா பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. மாமா பஸ் தானே தடை பண்ணிருக்காங்க. நம்ம ட்ரெயின்ல போலாம் மாமா. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்னு தெரியலையம்மா. ஆட்டோ கூட இல்ல, எப்படிமா போறது? அப்போ இன்னைக்கு நைட் நம்ம எங்கே தான் தங்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இருமா. நம்ம வந்த வேலை நேரத்தோட முடிஞ்சும் நம்ம ஊருக்கு போக முடியாம தவிச்சிட்டு இருக்கோமே மாமா. என்னம்மா பண்றது? நாம ஒண்ணு நினைச்சோம், அது ஒண்ணு நடக்குது. போலீஸ் வந்து கலவரம் ஓஞ்ச பாடு இல்ல. ராணி, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இங்க நின்று இருக்கிறதும் சரியில்லைம்மா. நான் சொல்றது கேளு. லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கிடுவோம். நாளை காலையில எப்படியும் ஊருக்கு போய் சேர்ந்துருவோமா? ஐயோ லாட்ஜ் எல்லாம் வேண்டாம் மாமா. ஏற்கனவே நம்ம 2 பேரும் வீட்ல போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த விஷயம் மட்டும் நாளைக்கு வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். ராணி, நான் விடிய விடிய ரோட்ல நின்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னமா பண்றது? நீயே சொல்லு. மாமா வேற வழியே இல்லையா? எனக்கு ஒன்றும் தோணலம்மா. உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, கேட்குறேன். சரி மாமா போலாம். வாமா. நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். திடீர்னு இப்படி ஒரு கலவரம் நடந்துச்சு. எல்லாம் நாளைக்குள்ள சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஆமா சார். இல்ல அப்படி இல்ல சார். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. சார் நாங்க சென்னை சொல்லுங்க ஆஃபீஸ் சார். விஷயமா சிதம்பரம் வந்தோம். வேலை முடிச்சிட்டு கிளம்பும் போது கலவரம், போக முடியல. சரி. பஸ் வசதியும் எதுவும் இல்ல. நைட் இங்க தங்கறதுக்கு 2 ரூம் வேணும் சார். சார் இப்போதைக்கு ரூம் எதுவும் காலியா இல்ல. நீங்க வேணா வேற ஏதாவது லாட்ஜ் ட்ரை பண்ணி பாருங்களேன். சார் நாங்க இங்க வந்ததே பயந்து தான் சார் வந்தோம். ஊரெல்லாம் ஒரே கலவரம். பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஆமா சார் ஆபீஸ் விஷயமா வந்தோம். கிளம்புற நேரத்துல கலவரம் ஆயிடுச்சு. எப்படியாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார். அப்படியா? இங்க சுமாரான ரூம்ஸ் தான் இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல சார். பஸ் போக்குவரத்து ஆரம்பிச்ச உடனே நாங்க விக்கெட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். கொடுங்க சார். ஓகே நீங்க 1000 ரூபீஸ் அட்வான்ஸ் கொடுங்க. இந்த லெஜர்ல சைன் பண்ணுங்க. சரிங்க சார். இருங்க ரூம் சாவி தரேன். இந்தாங்க சார் கீ. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா 22 கால் பண்ணுங்க சார். சார் ஓகே சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார். சிதம்பரத்தில் இன்று நடந்த கோஷ்டி மோதலில் திடீர் கலவரம் வெடித்தது. கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன, பொருட்கள் சூறையாடப்பட்டன. வீட்டுக்கு செல்ல முடியாமலும் பொருட்கள் வாங்க முடியாமலும் மக்கள் அவதிக்குள்ளாயினர். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சேஃப்டியான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஏமா நீ இன்னும் பதட்டமாவே இருக்க? ரிலாக்ஸா இருமா. இப்படி ஏடா கூடமா வந்து சிக்கிட்டேமே மாமா. அதான் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. யாருமா? அண்ணா. ஹலோ ராணி, இப்போ நீ எங்கம்மா இருக்க? சிதம்பரத்துல தானா இருக்கேன். சிதம்பரத்தில் ஏதோ பெரிய கலவரம்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்களே. பஸ் எல்லாம் வேற ஓடலங்கிறாங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. இப்பதான் வினோத் மாமாவும் நானும் ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்திருக்கோம். ஒரு நிமிஷம் மாமா, அண்ணன் பேசுறாரு. மாப்பிள, நான் வினோத் பேசுறேன் மாப்பிள. சொல்லுங்க வினோத். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல மாப்பிள, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலை முடிச்சிட்டு கிளம்பும் போது கலவரம் ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ல ராணியோட நிக்கிறது பாதுகாப்பா இருக்காதுன்னு தான் லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்குறோம். அதுவும் கரெக்ட் தான். ராணி கிட்ட போனை கொடுங்க. சரிங்க மாப்பிள. சொல்லுங்கண்ணா. ராணி, நீ ஒன்றும் பயப்படாத. அதான் வினோத் மாமா கூட இருக்காருல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. காலையில நிலைமை சரியானது நான் இங்கிருந்து கிளம்புறேன். வச்சிடுறேன். இந்தம்மா, நீ அந்த ரூம்ல தங்கிக்கோ, நான் இங்க தங்கிக்கிறேன். அண்ணன் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு மாமா. ஆனா நான் லாட்ஜ்ல தங்குற விஷயத்த ஆகாஷ் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏமா, சொல்லாம விட்டாதாம்மா தப்பாயிடும். நீ ஏன் லாட்ஜ்ல தங்குறேன்னு சொல்ற? கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறேன்னு சொல்லு. சரிங்க மாமா, அப்படியே சொல்லிடுறேன். சொல்லு. ஆகாஷ், இங்க கிளம்புற நேரத்துல ஒரே கலவரம். இங்க பஸ் எதுவுமே ஓடல. நான் நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில வந்துடுறேன். எங்க தங்கி இருக்கீங்க? அது ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கோம். உன் இஷ்டத்துக்கு ஆடுற. அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? ஏதோ பண்ணு. யாரா ஃபோன்ல? ராணிப்பா. அங்க சிதம்பரத்தில் ஏதோ கலவரமா, அதனால நைட்டு வரல, என் காலைல தான் வரலாம். ஆமாமா, நான் கூட டிவில நியூஸ் பார்த்தேன். எங்க தங்கி இருக்காளா? ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கலாம்.
பிரச்சனை எதுவும் இல்லல, நல்லபடியா தானே இருக்கா? அதான் எம்டி கூட வேலை பார்க்கறவங்களாம் போயிருக்காங்களா, பாதுகாப்பா தான் இருப்பா. என்னம்மா? பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னுடைய நல்லதுக்கு தானம்மா சொன்னேன். சரி, வருத்தப்படாத, நீ போய் தூங்கு போ. வாங்க சார். டீ. வெளியில நிலவரம் எப்படி இருக்கு? பஸ் எல்லாம் போதா? சரியாச்சு சார், பஸ் எல்லாம் ஓடுது. சரி, பக்கத்து ரூம்ல லேடி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. சரிங்க சார். மேடம் டீ. மாமா, பிரச்சனை எதுவும் இல்லையே, நம்ம கிளம்பலாமா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லையாம்மா, பஸ் எல்லாம் போதான், இப்பதான் சொன்னாரு. அப்புறம் டிரைவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரு சென்னைக்கு போலியாம், ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காராம். காரை ரிப்பேருக்கு விட்டு இருக்காராம், பேக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்ததும் நம்ம கிளம்புவோம். சரிங்க மாமா. சரிம்மா. மேடம், பேக் மேடம். வாங்க. டிரைவர் சார், உங்களுக்கு அடி ஒன்றும் பலமா இல்லையே? பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை சார். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கட்டு போட்டாங்க. அப்படியா? நான் காரை சரி பண்ணிட்டு வந்துடுறேன் சார். நீங்கள் பஸ்ஸில் ஊருக்கு கிளம்புங்க. சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க, நாங்களும் கிளம்புறோம். சரிங்க. இந்தம்மா, நீ ஃப்ரெஷ் ஆயிடு, நம்ம கிளம்புவோம். சரிங்க மாமா. ஏன் தான் தின்றதுக்கு அலையறியோ? ஆட்டோ, பஸ் ஸ்டாண்ட் போன வரீங்களா? போலாம் சார். 100 ரூபா ஆகும். எங்க பக்கம் தானே இருக்கு, 100 ரூபாய், இதுக்கு 50 ரூபா வாங்கிக்கோ. ஏறி போச்சு சார்.